அர்ச்சனா, டாக்டர் என்ன சொன்னாங்க? உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாங்க. நீ உன் ஆபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு இந்த பாலை குடி. சரி, போன்ல பேசு. யாரு? சுப்ரியா தான். பேசு பேசு. ஹலோ. மேடம், ஸ்கேன் ரிசல்ட் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் சுப்ரியா. ரெட்டை குழந்தை தான். மைதிலி மேடம் சொன்னது ரொம்ப கரெக்ட். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்ஸ். மேடம், நீங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அந்த நேரம் பார்த்து மைதிலி மேடம் வந்தாங்களா, அதனால உங்ககிட்ட பேச முடியாம போயிடுச்சு. அது என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? அதை பத்தி கேட்கதான் வந்தோம். அவரை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுமா? அதுக்கு அஃபிஷியலா நான் ஏதாவது உதவ முடியுமா தான் கேட்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என் மேலேயும் எங்க அப்பா மேலேயும் இவ்வளோ அக்கறையா இருக்கீங்க. நான் எங்க அப்பாவுக்கு வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா கண்டிப்பா தெரியப்படுத்துறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் மேடம், உங்க ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க வயித்துல ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க. நீங்க நிறைய காய்கறிங்க, சத்தான ஐட்டமா சாப்பிடணும். அதுவும் நேரத்துக்கு சாப்பிடணும். என்னென்ன சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எழுதி தரேன். ஓகே சுப்ரியா, தேங்க்யூ. ஓகே மேடம், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். I'll call you back later. சரி. அர்ச்சனா, சுப்ரியா என்ன சொல்றா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னோம்ல, அதை பத்தி தான் என்னன்னு கேக்குறா. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியே நீ மதனை பத்தி சொல்ல வேண்டியதானே? இனிமே மதனை பத்தி சுப்ரியா கிட்ட சொல்றது வேஸ்ட் மாமா. அப்படியே சொன்னாலும் சுப்ரியா நம்மளே தான் தப்பா நினைப்பா. மதன் அந்த அளவுக்கு சுப்ரியாவை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ அர்ச்சனா, இது ரொம்ப தப்பாச்சே, ஆபத்தாச்சே. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அந்த ராஸ்கல் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றது அர்ச்சனா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா கெட்டு போயிருமே. ஆமா மாமா, இப்ப மதன் கிட்ட இருந்து சுப்ரியாவை காப்பாத்தணும்னா பூமிகாவை கண்டுபிடிச்சு சுப்ரியா முன்னாடி நிறுத்துறதை விட வேற வழியே இல்லை. எப்படியோ பூமிகாவை உடனே கண்டுபிடிச்சுதான் ஆனோம். ரோஜா தான் போன் பண்றா. சொல்லு ரோஜா. மா, என்னம்மா கொடுமையா இருக்கு. ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் எல்லாம் இந்த வீட்ல நடக்கிற மாதிரி இருக்குமா? ஏய், உன் வீட்ல நடக்கிறது எல்லாமே அதிசயம் தானே. இப்ப என்ன புதுசா? என்னன்னுமா சொல்றது? இங்கெல்லாம் நடக்கிறது பார்த்தா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குமா. முதல்ல விஷயத்த சொல்லு. மா, இந்த அர்ச்சனாக்கு ரெட்டை குழந்தைன்னு ஸ்கேன் பார்த்ததுல தெரிஞ்சிருச்சு. என்னது? அர்ச்சனாவுக்கு ரெட்டை குழந்தையா? திடீர்னு எப்படி ரெட்டை குழந்தை? ஏன் இப்பதான் அவங்க ஸ்கேன் எடுத்தாங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுக்கலையா அவங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. இப்போ நீ சொல்றது கேட்டுதான் என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்காக இவங்க பண்ற அட்டகாசமோ ஆர்ப்பாட்டமோ என்னால தாங்கவே முடியலமா. இதுக்கு அந்த சிங்கப்பூர் கிழவன் சும்மா இல்லாம அந்த சந்தோஷத்தை கொண்டாட தடபுடலா வடை பாயசத்தோட சமையல் எல்லாம் பண்ண சொல்லிட்டாமா. அந்த சமையல் வேலை எல்லாம் ஏன் தலையில கட்டி விட்டாங்கம்மா. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எனக்குன்னு வந்து வாச்சுதே எனக்கு தாலி கட்டின பேய். எல்லாத்த விட அதுதாமா வானத்துக்கும் பூமிக்கும் அந்த குதி குதிக்குது. என்ன அவ்வளவு கேவலமா பேசுறாமா. இதெல்லாம் என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலமா. ரோஜா, ரெட்டை குழந்தை இல்லடி. அந்த அர்ச்சனா ஒரே பிரசவத்துல 4-5 குழந்தைங்களை பெத்தா கூட ஒரு குழந்தை கூட அங்க இல்லாத அளவுக்கு நாம நம்ம வேலையை காமிப்போம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. மா, பொறுமையா இருக்கணும் தான் நானும் முயற்சி பண்றேன். ஆனா முடியலமா. இப்ப உடனே என்ன பண்ண சொல்ற? மா, முதல்ல அண்ணனுக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உடனே ரெட்டை குழந்தை பெத்துக்க சொல்லுமா. ஏய் ரோஜா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உடனே அவங்க ரெட்டை குழந்தை பெத்துக்கணும். அப்பதான் இங்க இருக்கிறவங்களோட கொட்டம் எல்லாம் அடங்கும். இந்த விஷயத்த முதல்ல நீ அண்ணன்ட்ட போய் சொல்லுமா. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். பாய். ரோஜா ரோஜா. ஐயோ, ஏய், என்ன இவ குழந்தை பெத்துக்கிறது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்னு நினைச்சிட்டாளா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரோஜா வேற அர்ச்சனாவுக்கு ரெட்டை குழந்தைன்னு சொல்லி என்ன குழம்பி விட்டுட்டா. ஐயோ,
எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ச்சே. ஐயோ. டேய் மா என்னம்மா உனக்கு நீயே பேசிக்கிட்டு உலாத்திக்கிட்டு இருக்க? டேய் மதன், இப்பதான் ரோஜா ஃபோன் பண்ணா. அர்ச்சனாவுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அதுல அவளுக்கு ரெட்டை குழந்தைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சாண்டா. டேய் ஆமாண்டா, வீடே கூத்தும் கும்மாளமுமா இருக்கான். அதனால நீயும் சீக்கிரமா சுப்ரியாவை கல்யாணம் பண்ணி வேகமா ரெட்டை குழந்தை பெத்துக்கணும்னு ரோஜா சொல்றாடா. எப்படிடா அது? இதுக்கு தான் ஒரு தங்கச்சி வேணும்ன்றது. என்னடா சொல்ற? ஆமாமா, ரோஜா மாதிரி ஒரு தங்கச்சி கூட பிறக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? தங்கச்சினா அவதான் தங்கச்சி. ச்சே, என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. நீயும் இருக்கியே. ரோஜாக்கு இருக்கிற அக்கறையில 100% பங்கு கூட உங்ககிட்ட இல்ல. இனிமேலாவது நீயும் அப்பாவும் சேர்ந்து சுப்ரியாக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ற வேலையெல்லாம் பாருங்க. டேய் நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். நானும் உன்ன மாதிரி தானே துடிச்சிட்டு இருக்கேன். மா நாம துடிக்க கூடாதுமா, அந்த அர்ச்சனாவை துடிக்க வைக்கணும். ஓ, அதுக்கு ஒரே வழி சுப்ரியாவை நான் கல்யாணம் பண்றதாமா. கல்யாணம் பண்ற. பண்ணு. சங்கரி, அக்கா, என்னக்கா இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? சங்கரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். அதான் இப்ப வந்த. என்ன விஷயம்க்கா, சொல்லுங்க. நாளைக்கு என் மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் பேச போறாங்களாம். என்னக்கா இப்படி சொல்ற? ஆமா சங்கரி, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. சங்கரி, இந்த கல்யாணத்தை நீ தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் எப்படிக்கா தடுத்து நிறுத்த முடியும்? உன்னால முடியும் சங்கரி. காலையில நீ கண்ணு முழிச்சதும் நேரா மதன் மச்சான் வீட்டுக்கு போய் குமாரசாமி அங்கல பாரு. அவர்கிட்ட பூமிகாக்கா உயிரோட தான் இருக்காங்க, சுப்ரியாக்காவுக்கும் மதன் மச்சானுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாதீங்கன்னு நீ சொல்லணும். நான் சொன்னா கேப்பாரா? பூமிகாக்கா தான் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லு. ஏங்கா அத நீயே போய் சொல்லிருக்கலாம்ல. நாங்க போக முடியாதுடி. ஏங்கா ஏன் போக முடியாது? போனா வசந்த அத்தையும் மச்சானும் என்ன புடிச்சு வச்சுப்பாங்க. எலி பொறியில மாட்டின மாதிரி நான் மாட்டிப்பேன். என்ன மறைச்சு வச்சு இம்சை பண்ணுவாங்கடி. இதெல்லாம் மாமாக்கு தெரியாமலே நடக்கும். என்ன அவங்க அடைச்சு வச்சிருக்கிறதும் அடைச்சு சித்திரவதை பண்றதும் மாமாக்கு தெரியாமலே போயிடும். அதாண்டி நாங்க போறதுக்கே பயப்படுறோம். சரிக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் குமாரசாமி மாமாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடுறேன். சங்கரி, நான் உன்னை தாண்டி நம்பி இருக்கேன். எனக்கு என் மச்சான் எப்படியாவது வேணும். அவருக்காக தான் நான் இருக்கேன் சங்கரி. அக்கா, நான் உன்னை கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. சொல்லு. மதன் மச்சான் இப்படி உருகிறியே, அந்த மதன் மச்சான் தானே உன்னை தண்ணியில தள்ளி கொல்ல பார்த்தாரு. அவர் தானக்கா உன்னை கொல்ல பார்த்தாரு. அவர் என்ன நல்லவரா? பேசாம அவரை தூக்கி வீசிட்டு போக வேண்டியது தானே. ஏய், அவரு புருஷனாச்சே, அவரு என்ன வெறுத்தாலும் விட்டுற முடியுமா? நான் செத்துட்டா அவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆனா நான் உயிரோட இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி அவர் இன்னொருத்திக்கு தாலி கட்டுறதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அக்கா, உன் நல்ல மனுஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கா. உனக்காக என் உயிரை கூட தருவேன்க்கா. சங்கரி, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டி. நாளைக்கு மதன் மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்காது. ஆமாக்கா, அவங்க கல்யாண ஏற்பாடு நடக்காது. நீ தைரியமா போயிட்டு வாக்கா. வர சங்கரி. அக்கா இருக்கா, நீ போகாதக்கா. அக்கா நான் வரேன்க்கா. அக்கா 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 அக்கா. சங்கரி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. சரி, நீயும் படுத்து தூங்கு. என்னது இது?
பூமிக்கு அக்கா வந்து பேசிட்டு போன மாதிரி இருக்கு. நாளைக்கு மதன் மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கிற மாதிரி சொன்னாங்களே, நிஜமா இருக்குமா? அக்கா சொன்னா அது நிஜமா தான் இருக்கும். நாளைக்கு குமாரசாமி அங்கிளை பார்த்து பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட வேண்டியதுதான். அர்ச்சனா, இப்படி நடு ஹால்ல நடந்துகிட்டு இருக்கிறியே, வாக்கிங் போயிட்டு இருக்கிறியா இல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? ரெண்டும் தான் மாமா. அர்ச்சனா, நமக்கு ரெட்டை புள்ள பிறக்க போகுது. வீட்டுல அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உன் முகத்துல மட்டும் அந்த சந்தோஷமே இல்லையே, என்னாச்சு அர்ச்சனா? எனக்கும் சந்தோஷம் தான் மாமா. ஆனா அதை முழுசா கொண்டாட முடியாம எனக்கு பூமிகாவோட ஞாபகம் வந்து வந்து தடுக்குது. பாவம் பூமிகா, அவளும் என்ன மாதிரி கர்ப்பிணி தானே. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, என்ன கவனிச்சுக்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அவ பாவம் மாமா, அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பூமிகாவை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. அவளை கண்டுபிடிச்சாதான் எனக்கு நிம்மதி. இந்த அர்ச்சனா, பூமியாவை கண்டுபிடிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன? இல்ல மாமா, உங்ககிட்ட பொறுப்பை விட்டுட்டு என்னால ஒதுங்கி அமைதியா இருக்க முடியாது. நான் எடுத்த காரியத்தை முடிச்சே ஆனோம் மாமா. நீங்க யாரும் என்ன பத்தியோ என் வயத்துல வளர்ற ரெட்ட குழந்தை பத்தியோ கவலையே பட வேண்டாம். பூமிகாவை கண்டுபிடிக்காம என்னால ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் தான் பூமிகாவை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யணும். அர்ச்சனா, பூமிகாவை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா நேரத்திலையும் எல்லா விதத்திலையும் நாங்க உதவியா இருப்போம். பூமிகாவை நீ தானே மதனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. பூமிகா நம்ம வீட்டு பொண்ணுமா, அவ உன் தங்கச்சி. அவளை பத்தி நம்ம எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. பூமிகா கிடைச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அம்மாடி, எங்களுக்கு இந்த வம்சம் தழைச்சு பெருகி வளர கடவுள் உனக்கு ரெட்டை குழந்தைய கொடுத்துருக்காரு. ரெட்டை குழந்தைங்கிறது நம்ம வம்சத்துக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வரம்மா, ஒரு வரப்பிரசாதம். சக்தியும் நீயும் ரெட்டை பெறுவீங்க. பொண்ணு தாயும் தங்கம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதோ பொண்ணு ரங்கமும் நானும் ஒரே உருவ தோற்றத்துல இருக்கோம். இத பாருமா, இந்த மாதிரி எல்லாருக்குமே அமையாதுமா. அத்தி பூத்தா மாதிரி நம்ம குடும்பத்துக்கு அமைஞ்சிருக்கு. இத பாரு அர்ச்சனா, பூமிகாவை தேடுற முயற்சியில உன் வயிற்றுல இருக்கிற ரெட்டை குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு பதட்டமா இருக்கு. பூமிகாவும் கர்ப்பமா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பதட்டமா இருக்கு. பூமிகா மேல நீ வச்சிருக்கிற அன்பையும் அக்கறையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சரி, உன் கடமையை நீ கைவிட வேண்டாம். உன் நியாயப்படி நீ நடந்துக்க. நாங்க உனக்கு பக்கபலமா இருக்கோம். வாங்க போய் சாப்பிடலாம். டேய் மதன், இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட பேசுறதுலதான் அவர் மனசை மாத்தி உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தை அவர் மனசுல கொண்டு வர முடியும். அப்படி இல்ல இந்த ஜென்மத்துல உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்காது. உன் வாயால அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் அப்பாவை விட உனதாம ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். மதன், உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகாதுடா. அதெல்லாம் உன் கையில தாமா இருக்கு. அதை தாண்டி நானும் சொல்றேன். உங்க அப்பா கிட்ட பேசி அவரை ஒரு வழியா நம்ம வழிக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இடையில பேசி கெடுத்துறாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நல்ல நேரத்துல நல்ல விஷயத்த பேசிடுவோம். உங்க அப்பாவை கூப்பிடு. அப்பா, 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 இதோ வரேன்டா. சீக்கிரம் வாங்க. வரேன். அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
வாங்க இப்படி வந்து உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மதன் கல்யாணத்தை பத்தி பேச போறோம். அதானே நம்ம வீட்ல முக்கியமான விஷயம். ஆமாப்பா. இதுக்காக தான் நீ இங்க வந்தியா ரோஜா? ஆமாப்பா, அண்ணன் கல்யாண விஷயம் பேசுறப்போ நான் இல்லாம எப்படிப்பா? ஏன் நான் வரக்கூடாதா? ஏமா அப்படி கேக்குற? என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த வீட்டு பொண்ணுதாம்மா. தங்கச்சி இல்லாம அண்ணன் கல்யாணத்தை பத்தி எந்த வீட்லயும் பேச மாட்டாங்கம்மா. கேட்டியா ரோஜா? அப்பாவுக்கு உன் மேலயும் மதன் மேலயும் தான் ரொம்ப பாசம். எப்பவுமே அப்பா உன்னை விட்டு கொடுக்காம தான் பேசுவாரு. நான் ஆபீஸ் கூட லேட்டா வரதா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்பா தேங்க்ஸ் பா, வெரி குட் பா. மதன் கல்யாணத்தை பத்தி பேசுறது சந்தோஷமான விஷயம்தான். ஆமா, அதுக்கு அவசியம் என்ன இப்ப வந்துச்சு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பூமிகாவை மதன் தொலைச்சிட்டு வந்துட்டு எவ்வளவு காலமா தான் இப்படி தனிமரமா இருப்பான்? பூமிகா உயிரோடு இருந்தா நாம இவனுக்கு 2வது கல்யாணத்தை பத்தி பேச போறதே இல்லையே. ஆமாப்பா, அண்ணன் ஒன்னும் பூமிகா உயிரோட இருக்கிறப்போ இன்னொரு கல்யாணத்துக்கு ஒன்னும் ஆசைப்படலையே. இல்லாத பூமிகாவை இருக்கிறதா சொல்லி இல்லாத கதையெல்லாம் கட்டி விட பாக்குற அந்த அர்ச்சனா. இருந்தாலும் அவ நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்லப்பா. ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தான் தெரியல. இத பாருமா, அர்ச்சனாவுக்கு பூமிகா மேல உள்ள பாசத்தினால அப்படி சொல்றாமா. பூமிகா மேல அவளுக்கு பாசம் இருக்கட்டும்ங்க, அது தப்பு இல்ல. ஆனா நம்ம பையன் மதன் சுப்ரியாவை கல்யாணம் பண்றதை தடுக்கணுங்கிறதுக்காக அவனை இம்சப்படுத்தணும்னு நினைக்கிறா பாருங்க, அதுதாங்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்ம புள்ளைய ஆள் வச்சு எந்த அளவுக்கு அடிக்க வச்சான்னு உங்க கண்ணாலேயே நீங்க பாத்தீங்கல்ல. அத பொறுக்க முடியாம தானே அந்த அர்ச்சனா கிட்ட நீங்க நேர்ல பார்த்து சொல்லிட்டு வந்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே நடந்த விஷயங்க. உங்களுக்கு தெரியாமலேயே அந்த அர்ச்சனா பண்ண கூத்த கேளுங்க. ஒரு நாள் அந்த அர்ச்சனா மதனை ஃபாலோ பண்ணி மதன் பின்னாடியே போயிருக்கா. மதன் ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போனதை பார்த்து மதன் பூமிகாவை தான் ஒளிச்சு வச்சிருக்கான், அவளை பார்க்க தான் போறான்னு சந்தேகப்பட்டு அந்த அர்ச்சனா இவன் பின்னாடியே போயிருக்கா. அவ அங்க போய் பார்க்கும்போது அந்த வீட்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வந்திருக்கா. அது மட்டும் இல்லங்க, மதன் கார் ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல நின்னு இருக்கு, அந்த கார் கிட்டே வந்து பாத்துருக்கா. அப்ப அங்க கார் மெக்கானிக்கோட வந்த மதனுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் மதன் அவளை திட்டி ஏன் என் ப்ரொஃபஷன் செய்ய விடாம தொந்தரவு பண்றேன்னு அவளை வார்ன் பண்ணிருக்கான். அப்பா அவ அதோட மட்டும் நிக்கலப்பா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஆமா நீ சும்மா இரு. அம்மா நீ சொல்லுமா. மதன் இவ்ளோ சொல்லி கேட்காம சந்தேகப்பட்ட அந்த அர்ச்சனா 2வது தடவையா மதன் காரை ஃபாலோ பண்ணி மதன் ஒரு அரசியல்வாதி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பார்த்துட்டு அது பூமிகா இல்லன்னு தெரிஞ்சு ஏமாந்து போனா. இவ்வளவுக்கு யாருங்க காரணம்? அந்த குட்டி பொண்ணு சங்கரி தான் காரணம். அந்த அர்ச்சனா அதோட விட்டாளா? விசாரணைங்கிற பேர்ல ஏலகிரி டிரைவர் கிட்ட மதன் தான் பூமிகாவை ஏரியில இடம் மாத்திட்டான்னு போட்மேன் கிட்ட காசு கொடுத்து ஏரியில விழுந்த பூமிகாவை காப்பாத்தி நம்ம பையன் மதன் அவன் கஸ்டடியில தான் பூமிகா இருக்கான்னு சொல்ல வச்சா. ஆமாங்க, அவ போற போக்க பார்த்தா நாளைக்கு பூமிகா மாதிரி ஒருத்திய கண்டுபிடிச்சு இவதான் பூமிகான்னு வேற ஒருத்தி கொண்டு வந்து நிறுத்த போறா. ஆமாங்க, அப்படி இல்லன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்களே, அதாங்க முகமாற்று அறுவை சிகிச்சை. நம்ம படத்துல எல்லாம் கூட பாக்குறோமே, அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி பூமிகா இவதான்னு கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. அப்பா, ஒரு ஐஏஎஸ் சின்ன பொண்ணு பேச்செல்லாம் கேட்டு இப்படி அசிங்கப்படலாமாப்பா? அந்த அர்ச்சனாவுக்கு நம்ம பையன் மேல ஏன் தான் இவ்ளோ வெறுப்பும் ஆத்திரமும் தெரியலங்க. ஏங்க, பேசாம நம்ம பையனுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுதுங்க. இதுக்கு மேலேயும் காலத்தை கடத்தாம நம்ம சுப்ரியா வீட்டுக்கு போய் நம்ம பையன் மதனுக்கு சம்பிரதாயப்படி சுப்ரியாவை பொண்ணு கேட்போங்க. ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு இந்த ஊரே அறிஞ்ச விஷயம். அதனால தாங்க சொல்றேன்.
ஒரு டாக்டருக்கும் ஆண்டவன் முடிச்சு போட்டிருக்கான்னு அந்த அர்ச்சனாவுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுங்க. ஏங்க நீங்க ஒரே மனசா நம்ம பையன் மதனுக்கு சுப்ரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைங்க. சொல்லுமா சொல்லு. ஏங்க வாங்க போய் சுப்ரியா அம்மா அப்பா கிட்ட மதனுக்கு பொண்ணு கேட்போம். முறைய பேசி முடிச்சு 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோங்க. அப்பா என்னப்பா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அர்ச்சனா பண்றது நியாயம் இல்ல தானே? இப்போ உங்க அம்மா சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே இப்பதாம எல்லாம் புரியுதுமா. சரி, சுப்ரியா வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போய் சுப்ரியாவை பேசி முடிச்சு உன் அண்ணன் கல்யாணத்தை முடிச்சிருவோமா? வாங்க போலாம்.